ஸ்ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன். கண்டிப்பா ஃபிளாப் சார். இப்ப பாத்தீங்களா வெற்றி வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதை வந்து ஒரு எடுத்த ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு இந்த படம் ஃபிளாப்ங்கிறாரு. அதுக்கும் ஆதாரம் இருக்கு. அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நான் திருப்பி அவங்களுக்கு சொல்றேன், அப்பேற்பட்ட டைரக்டருக்கு நான் நடிக்காம இருந்து போயிருவேன். அவ்வளவுதான். நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நான் ரோட்ல நின்று ஆடுறாமா ஆடிட்டு என் வாழ்க்கையை கழிச்சு போயிடுறேங்க. நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்துடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு, ஹீரோ, ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ வந்து தெளிவாக பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு. அது அவருக்கு நான் ஒரு எங்கள் சங்க சார்பாக வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வந்திருக்க மீடியா அத்தனை பேருக்குமே கௌரவிக்குன்னு ஒரு அப்துல் கலாம் மாரி செய்யணும்னு சொன்னார். அதை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுட்டு அவருடைய மரியாதையை ஏற்றுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போட்டல் ஒவ்வொரு மீடியா நம்பர் வாங்க. இல்லை ஒரு போட்டல ஃபஸ்ட்டு போட்டல பரவாயில்ல போட்டலாம் பரவாயில்ல எல்லாமே முடிச்சுட்டு போட்டலாமா? சரி சார். இப்போ எனக்காக எங்களுக்கு மாதிரியா சரி அதை பண்ணலாமா? என்னப்பா பாஸ்கர் பாஸ்கர் நீ வாங்கி கொடு பாஸ். மாஸ்டர் அவர்கிட்ட கொடுங்க மாஸ்டர். என்னோட பாசமிகு அண்ணன், அவர் தலைவர்லாம் அப்புறம் தான் என்னோட பாசமிகு அண்ணன். அப்புறம் வந்து இந்த இங்கு மிருகங்கள் வாழும் இடத்தை வந்து என்னை பாதுகாத்து கொடுத்த என் அன்பு அண்ணனுக்கு என்னோட இது மிருகத்தை வந்து இப்போ மனிதனை ஆக்கி படம் எடுத்துட்டாரு. வா சித்திக வா நீ வா. நானும் எங்கள் சங்கத்தில் வெற்றிகரமாக 3வது வா எங்கள் பிஆர் பாபாவை எங்கள் சங்கத்து சார்பாக அறிமுகப்பட்டு பேர் சித்திக்கு நல்ல மனிதர் பிடிச்சர் வந்து இவருக்கு பிஆர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நன்றி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் அடுத்த கட்ட நவருக்கு வந்துருக்குன்னா அதுக்கு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதுல வந்துருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னி சார். இவங்க வந்து என் சகோதரர் வந்து இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா உண்மையுமே மனசார நான் வாழ்த்துறேன். உடனே எங்கள் சங்க சார்பாக இவர் தான் படத்தை பண்ணுவார். வேறு எங்கே ஏமாந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுக்க மாட்டோம். இவர் மூலிமா எவ்வளவு இதாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவர் வந்து என்னோட நண்பர், என்னோட மேல் நண்பர் ஃபைட் மாஸ்டர் இளங்கோ ஒரு பேரு. இவரை பத்தி நல்லா சொல்றேன். அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவரை கௌரவிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிடலாம். இப்போது வந்து மிருகங்கள் வாழுடைய ஹீரோ, ப்ரொடியூசர் வந்து இப்போ சில வார்த்தைகளை ரொம்ப ஆக்ரோஷமாகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுவார். இந்த படத்தை எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு, எவ்வளோ கஷ்டம்லாம் வந்துச்சு, படத்தை எப்படி வெளியே கொண்டு இல்லைன்னு சொல்லுப்பா. வணக்கம். நீங்க ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அனைவருமே வணக்கம். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ் போட்டோம். அந்த பிரஸ் வந்து நீங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு மக்கள்கிட்ட நிறைய சேர்த்திருக்கீங்க. அதுக்கோசமே உங்களை வந்து நாங்கள் மனதாக வாழ்த்துறோம். ஏன்னா நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றி படமா வந்து இது நல்லா அமைஞ்சிருக்கு. அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஃபைட் வந்து படத்துல நல்லா இருக்கு, அவரோட நடிப்பு நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து பெஸ்டா வந்துருச்சு. என்னன்னா இதுல கஷ்டப்பட்டதுன்னா ஏக்கர்ல பண்ண ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாரு சாரு. ஏன்னா புதுசு மாரி தெரியல, அவ்வளவு அருமையா நம்ம என்ன சொல்றோம் அதை வந்து கரெக்டா எடுத்து பண்ணாரு. இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்குன்னா இது காரணம் வந்து எங்க வாஜார் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான். ஏன்னா இப்ப எனக்கு வந்து இந்த படத்து மூலியமா வந்து நிறைய பார்த்தவங்க ஃபைட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து என் கூடயே இருந்து என் நண்பன், என்னோட அசிஸ்டன்ட் எல்லாமே அவன் தான் லோகன்றது. அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட், எப்பயுமே வந்து என் கூட இருப்பான். எனக்கோசமே வந்து வாழ்ற ஒரு கேரக்டர். இந்த படம் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து இங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு சார்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட சொன்னோம்.
அவர் சொன்ன நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, வெயில்ல வந்து பண்ண முடியாது ஃபைட், நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஏர்கார்ட்ல போய் லொகேஷன் பார்த்தோம். ஏர்கார்ட்ல பார்த்தோம்னா நல்லா கூலிங்க நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஃபைட் வந்து பிரமாண்டமா வந்துருக்கு. படமும் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாமே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதுவும் பெரிய சந்தோஷம். அவர் என்னன்னா அவர் போராட்டம், அவர் எவ்வளவு போராட்டம் இருக்கு, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் ஒரு நாளும் அவங்க சொல்லிட்டே இருப்பாரு, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் மாஸ்டர், நம்ம ஜெயிப்போம், அதை மட்டும் சொல்லுங்க, ஜெயிப்போம். கண்டிப்பா அவர் சொன்னது இன்னைக்கு நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேசலாமா? இப்போ வந்து ஃபைட் மாஸ்டர் இலங்கை எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, இந்த குசேலன் படத்தில் வடிவேலு வந்து ரஜினியை பார்க்க போவார் தெரியுமா, பார்த்துட்டு சுற்றி கடைசியாக பார்த்துட்டு சொல்லி கொடுத்து, அதேமாரி தான் இந்த படத்தை வந்து நம்ம பைஜான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டேன் பாரு, அந்த மாதிரி ஒரு இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டார். யாருமே தெரியாமல் டேரக்டர் ஒரே ஆள் நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினார். ஆனால் டோட்டலாக அவ்வளோ பேருமே இவருக்கு பின்னாடி வேலை செஞ்சு இவரை வளர்ச்சி அடைவிடாமல் பண்ணிட்டார். இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டுனேன். அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னன்னா, என்கிட்ட எல்லாமே டேரக்டர் மூலயமா பிடிச்சா எல்லாமே எனக்கு பார்க்கவே வரல. இதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் நான் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ இழந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து தரல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை நான் சமாளித்து வச்சு படத்தை வெளியே கொண்டு வரது ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். உடனே அப்படி நேரம் சொன்னேன். அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதிட்டார். நான் சொன்ன உடனே எடிட்டிங் டப்பி எல்லாமே இவர் எவ்வளவு படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு 1 மணி நேரம் 48 நிமிஷம் படத்தை சூப்பராக கொண்டு வந்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது, டோட்டலாக படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாங்க. என்னோட பையனே சொன்னாங்க நைட்டு 11:30 மணிக்கு மிருகங்கள் வாழும் படம் வந்து நல்லா ரிப்போர்ட்டுப்பா நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நான் கூட என் பையனை வர சொல்லியிருந்தேன், வரல, வேறு வேலையாக போயிட்டேன். அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காருன்னா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதேமாதிரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஜென்னிஸு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். என்ன காரணம்னா, சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அந்த ஜெயிக்கிறது வந்து நேர்வழி வேணும். அந்த நேர்வழி இருந்தால் மட்டும்தான் கழுதை கூட ஹீரோவாகும். அதுதான் என்னுடைய கேரக்டர். கழுதை கூட ஹீரோ நடிக்க காரணம்னா அதோட நேர்வழி. அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாளையும் கிடையாது. அப்படி யாரும் தோற்றதும் கிடையாது. ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் 10 பேர் சரி கிரிமியல் பூந்து கருப்பாடு மாதிரி நுழைஞ்சு அந்த சினிமாவை கெடுக்கிறது தான் சில பேர் தவிர அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கணுக்கு தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் போராடி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கோம். இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா எங்களை நம்பி வர அது டைரக்டராக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி எந்த ஒரு டெக்ஷனும் சரி நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவங்களை காப்பாற்ற தவிர எந்த சூழ்நிலையும் அவங்க கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த மிருகங்கள் வாழும் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குனாலே உங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார், நடிப்பார். எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணால் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வழிகள் இருக்கோ இன்னும் மேலே படம் இன்னும் எங்கெல்லாம் தேட்டர் போனதுக்கு நம்ம நண்பர் ஜென்னிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரு சில வார்த்தையில் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக தொடர்ந்து நடுத்தர மற்றும் சிறு முதலீட்டு படங்களை வந்து திரைக்கு கொண்டு வரதுக்கும் அதோட மற்ற பிஸ்னஸ்க்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு அப்புறமா தயாரிப்பாளரோட இணைந்து பயணிக்கிறது அவங்கள பார்க்குறதுன்றது பொதுவாக இந்த சினிமாவில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அது ஈஸியாக நடக்காது. பட் எங்களுக்கு இது பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்குது தொடர்ந்து. அந்த வகையில் எங்கள் மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த சிறிய முதலீட்டு படங்கள்லேயே தரமான படங்கள் அதுவும் எங்களுக்கு பொதுவாக அமைகிறது இந்த பெண்கள் பாதுகாப்பு சமூக அக்கறையோட உள்ள படங்கள் எங்களுக்கு இயல்பாகவே அமையுது. அந்த வகையில் இந்த படமும் சேர்ந்துருக்கு. இந்த படம் ஏன் ஓடணும், ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும். பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ். ஏன்னா டோட்டலி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்வைப்பிங்லேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ அதை ஒரு 1 ஹவர் உட்காந்து பாரு அப்படின்றதுக்காக தான் அந்த டீம் மெனக்கிட்டு இருக்கு. டீம்ன்றதை விடவும் இப்போது இதை 1 மேன் ஷோ மாதிரி மிஸ்டர் ஃபைன் ஜான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் உழைச்சிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் தாண்டி ஃபைனலி இட்ஸ் அ ப்ராடக்ட், பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுமே முதல்ல ஒரு குழப்பத்தோடு தான் அந்த படத்தை ஸ்க்ரீனிங்கில் பார்த்தோம்.
பார்த்து முடிக்கும் பொழுது இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம். அதில் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். இவர் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மனிதர். ஆமாம், தனி மனிதனாக இருந்து எல்லாமே சினிமாவுக்கு தெரியாமல் தனி மனிதன் வந்து நீ ஜெயிச்சு வந்து நீ உட்காந்துருன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காரணமே அதுதான். கண்டிப்பாக. அதாவது அந்த எஃபர்ட்ஸ்ன்றது இப்போது ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு பேர் மாதிரியே அது ரொம்ப ஃபைனாக இருந்தது. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு இளைஞர் அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஆமாம், மீண்டும் ஒரு சேது மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெடிகேஷனை பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. அதனாலே அது அவர் மேலே ஒரு மரியாதை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு பண்ணணும்னு நாங்கள் தோணுச்சு. ஸோ இது இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பயணம், எங்களுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பயணம். இந்த படத்தோட ஒரு டீம் இப்போ இவரோட இருக்கிற இளைஞர்கள், மாஸ்டர், இவங்கள மாதிரி ஆளுங்களோட பழகும்போது தெரிஞ்சது என்னன்னா, எப்படியாவது இந்த ப்ராடக்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து நிற்கணும். இவர் அடுத்த கருத்துக்கு வந்தோம். இவருடைய இலக்கு வந்து ஒரு ஆக்டராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையோட வந்தார். அந்த 2 பேர் வந்து கவிமணி, மிஸ்டர் கவிமணி அண்ட் வினோ. அந்த 2 பேருமே இளைஞர்கள். ஆனால் முழுக்க முழுக்க இவரோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கூடவே சப்போர்ட்டாக இருந்தால் பார்த்தேன். வரைக்கும் ரெண்டு தூண்கள் மாதிரி தான் அவங்க தான் அந்த படமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னா அந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன எஃபெக்ட் போட்டனோ அந்த அப்படியே எஃபெக்ட் போட்ட 2 ஜீவன் வந்து வினோ, கவிமணி. ஆமாம், ஏன்னா பொதுவாக ஒரு படம் முடிகிற டைமில் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த டீம் கிட்ட மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, போவாங்க. கியூபுக்கு போகிறதா இருக்கட்டும், பப்ளிசிட்டிஸ் இருக்கட்டும். சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் மட்டுமே சுற்றிட்டு இருப்பார். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ரீவியஸ் திங்ஸ், இந்த டீம் அந்த இளைஞர்கள் வந்து எந்த முகசோர்வும் இல்லாமல் மனசோர்வு இல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் எந்த டவுட்ஸ், ஏன்னா இவர் மேபி ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருந்தால் கூட இவங்க உட்காந்து ஃபுல்லாகவே ஒரு டீம், ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிற டீம் மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்போவுமே. அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு. ப்ளஸ் மாஸ்டர் அதே மாதிரி எப்போவுமே அவரோட ஒரு இணைப்பிரியாக கூடவே இருப்பார். இதெல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதாவது ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லும்போது தனி மனிதனா எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக பண்ண முடியும். ஜெனி சொல்ல மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டரை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு படத்தை கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் இருந்து இன்னைக்கு செக்ஷன் இவரோட வச்சிருக்காருன்னா அப்ப இந்த பையன் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இவரோட நண்பருங்கிறது அப்புறம் விட்டுருங்க. சினிமாங்கிறது வேற, அவங்க எல்லாம் தெரியும். தொழில் ரீதியாகவும் அவர் அதுல சைன் பண்ணி கடைசியா ஃப்ரெண்டுங்கிறது வேற, சினிமாங்கிறது அது வேற தானே. அந்த விஷயத்துல கரெக்டாக கூட இருந்து நீங்க பெருசுமையில உட்காந்துருக்கா இது மாரி தான் ஒவ்வொரு ஆளும் வரணும். நீ எப்படி இன்னைக்கு ஃபைட் மாஸ்டர் இளங்கோயில் கூட இருக்கிறா அது மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியனை உட்கார வச்சு கௌரவிக்கணும். இதுதான் உங்களோட ஆசை. அது சாதாரண ஆஃபீஸ் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு நான் கௌரவம் வச்சா தான் சினிமா அப்போ தான் சாதிக்க முடியுங்கிறது தான் அந்த விஷயத்தில் சாதிச்சு கொஞ்சம் காமிச்சு பேசிட்டு இருக்காரு. கரெக்ட். ஸோ ஓவராலாக இந்த படம் எங்ககிட்ட வர்றதுக்கு வந்து 2-3 நண்பர்கள் மூலமாக வந்தது. ஒரு டைமில் தலைவர் ஒரு வாட்டி அழைத்து இப்படி இந்த மாதிரி சொன்னார், இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன பண்ண முடியுன்றது ஜென்யூனாக, அதாவது நான் எக்ஸாஜரேட்டும் வேண்டாம் கீழே வேண்டாம், கரெக்டாக நியூட்ரலாக என்ன சொல்லணுமோ சொல்ல சொன்னாங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா தலைவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர். இவரோட நான் பழகின வரைக்கும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் அதான் அவர் மனசு. நான் பார்த்து வெளியே பார்க்கும்போது கரண்ட் முறையாக தெரியுது, ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒரு குழந்தை தான் அவர் நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். ஸோ பியூர்லி 100%. நேற்று கூட ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு வரும்போது இவரை பற்றி தெரியப்படுத்தும் போது ஐயோ அவருன்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் பையனும். அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அப்போது ஒரு பயத்தோட குழப்பத்தோடு இருக்கிற சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள், சிறு முதலீட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நான் வந்து ஒரு என்னோட பேஷன் நிறைவேற்றிக்கணும், அந்த இந்த சினிமாவில் நான் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கிற எல்லா கேட்டகரி மக்களுக்கும் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்போது பார்க்கும்போதோ அல்லது கேள்விப்படும்போது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி தான் தோணுச்சு. பழகினதுக்கப்புறம் தெரியுது பியூர்லி தன்னலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட மட்டுமே இந்த சங்கமோ இவரோட ஆக்டிவிட்டிஸோ இருந்துட்டு இருக்குன்றது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் எல்லா சங்கத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்களோடய பழகிருக்கேன். இந்த சங்கத்தோட நான் பேசுகிறது நிறைய நேரங்கள் கிடைக்குது. அவங்களாம் பயங்கர பிஸியஸ்ட் பீப்புளாக இருக்கும்போது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசும்பொழுது இவர் ஷேர் பண்ணுற விஷயம் அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு. ஒரு சினிமாவிலேருந்து அரசியலேருந்து வேர்ல்டு வைடாக ஒரு குழந்தை வளர்ப்பு வரைக்கும் அவர்கிட்ட பேச முடியும். அவ்வளோ விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிது. இது ஒரு பொக்கிஷம். ஸோ இவரை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைப்பேன். இவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கணும். இவரோட கைடன்ஸை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க, கேட்காதவங்க சிரமப்படுவாங்க. இது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். இது அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றதை கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. பார்க்குறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. எங்களோட நிறுவனம் மூலமாக படங்கள் வெளியே வரும்பொழுது தங்கு தடை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு என்ன கமிட்மெண்ட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். 10 தேட்டர் 10 தேட்டர் 100 தேட்டர் 100 தேட்டர் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நாங்கள் கமிட் பண்ணுறோம். அதுக்காக உழைக்கிறோம். ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரொடியூசருக்குமே நீங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபுல்லாக எங்களோட ப்ரீவியஸ் ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கேட்டுங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது உண்மையாகவே எங்களுக்கு எங்களோட பயணத்தில் இது ஒரு நல்ல ஒரு மைல் கல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த படம் சினிமாவுக்கு நிறைய பேர் இப்போ நம்ம பைக்ஸாமே நிறைய பேர் வந்து ஏமாறுறது ஒரு பக்கம். அது ஏமாந்து படத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த ரிலீஸ் பண்ணி எல்லாம் நிறைய பேர் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடாது, நேரமாக கண்டிப்பாக சொல்லுவேன்.
அவன் என்ன பண்ணுறான், எதுலேயுமே அனுபவம் இல்லாமல், தேட்டரு அனுபவம்லாம் இது இல்லாமல் ரிலீஸ் பண்ணி 10 லட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக தேட்டர் மேலே பள்ளியை போட்டுறான். ஆனால் தேட்டரில் ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான். ஓடினா தானே அங்கேருந்து எவ்வளோ டிசிஆர் கொடுப்பேன், டெப்சிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பேன். தேட்டருக்கே வராத படத்தில் அது எல்லா தேட்டரும் காமிச்சு இப்போ 25 தேட்டர்னு 50 தேட்டர் சொல்லி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்டரு அதுக்கு ஒரு பேனர் வச்சு சொல்லி கடைசியாக கணக்கே கொடுக்கறதில்ல. இந்த போன வாரம் ஒரு 2 படம் பஞ்சாயத்து அப்படியே இருக்குது. நான் அதை செய்யணும் வேண்டாம் இப்போ இருக்குன்னு சொல்லி என்ன அது என்ன கேட்டு போய் செய்யலை. அவங்களே நேரடியாக பார்த்து இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் என்ன 7 லட்சம் ஏமாற்றிட்டான் சார், என்ன 8 லட்சம். நான் என்ன சொல்கிறேன் அந்த மீடியா மூலியமா, தெரியலையா எந்தையாவது ஒரு சங்கத்தில் போய் கேளுங்க. என்ன விட நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு ஆள் இல்லை, ஏதாவது ஐடியா கொடுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதை தான் நான் திருப்பி இந்த வாரம் சொல்கிறேன். என்ன காரணம், எதையாவது ஒரு கேளுங்க, போய் கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஒன்று தேட்டரில் நேரடியாக பேசுங்க. ஏன்னா தேட்டரில் யாரையுமே ஏமாத்துறதில்ல. காரணம்னா கலெக்ஷனா உடனே கொடுத்துருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், சிம்பு படம், தனுசு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு இப்போ தேட்டரில் எவனா கலெக்ஷன் பாக்கி சொல்லுங்கள், எந்த ஹீரோ பண்ண மாதிரி. ஏன்னா கரெக்டாக கலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்துடும், மீடியேட்டர் சேர்ந்துடும், தேட்டர் ஓனர் சேர்ந்துடும், பிடிச்ச எல்லாத்துக்கும் கேஷ் போயிடும். அது வேறு இது ஓடாத படத்துக்கு காரணம்னா சரியாக ஆடியன்ஸ் வரல. அந்த ஆடியன்ஸ் வர இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போய் சொல்லி ஏற்கனவே படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஏமாந்ததுக்கப்புறம் வெந்த பிள்ளை வேலை பார்த்து திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 5-6 லட்சம் ஏமாற்றிட்டு போயிடுறான். கேட்டால் கலெக்ஷன் இல்லை, தேட்டருக்காரன் தரணும், தேட்டருக்கு யாருமே தர்றதில்லை. இதை ஒன்று சொல்லிக்கிறான், தேட்டருக்காரன் கலெக்ஷன் கொடுக்கல. ஓடினதெல்லாம் கலெக்ஷன் கொடுப்பான் தேட்டருக்காரன், ஓடாமல் கையில் வந்து கொடுப்பாங்களா? அவன் டாஸ்ட்டு வரியெல்லாம் கட்டி அவங்க நிர்வாகம் பண்ண வேணாமா? அதை யாரும் அதுக்காக கேட்குறதில்ல. நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த மீடியாவிலையுமா, படத்தை ரிலீஸ் பண்ணுறாந்த நீங்கள் எவனையும் போய் ரோட்டில் போகிறனா கூப்பிட்டு அவன் ஒரு 10க்கு 10 5க்கு 5 3 ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்கான முன்ன அவன் போய் ஆஃபீஸை பாருங்கள், அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு பாருங்க, ரிலீஸ் பண்ண தெரியுமான்னு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஜென்னிஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஜென்னிஸ் ஆஃபீஸ் போட்டுக்காரு, என்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு, நான் அவரை சொல்லி சொன்னேன், இந்த ரிலீஸ் பண்ணி இந்த உங்கள்கிட்ட பேசுகிறோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஏமாந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாரம் மட்டும் நெவர் எஸ்கேப்னு ஒரு படம், முனியாண்டி முனிப்பாச்சல் படம் எல்லாம் பேர் ஏன் சொன்னால் நிறைய படம் ரிலீஸ் பண்ணி முறையாக கலெக்ஷன் கொடுக்கல. ஆனால் என்னுடைய நேரடி பார்வையில் போகாதனால என்கிட்ட மறைமுகமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது ஒரு சூழ்நிலை வரும்போது நான் எல்லா பேரையும் தெளிவாக சொல்லி அதோடு இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் ஏமாத்திரம் எல்லோரும் ஒழிச்சிடுவேன். நன்றி. இப்போ பைசான் பேசுவார். இப்போ இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் என்னோட சகோதரர்கள் வணக்கத்தை சொல்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை வந்து வெற்றி விழா ஆக்கினது நீங்கள் தான் ஆக்கி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. யார் நீங்கள்? இவங்க வந்து என் கூட உள்ளவங்க. நீங்கள் தான் பத்திரிகையாளர். நீங்கள் தான் இந்த படத்தை ப்ரெஸ் ஷோலாம் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி சூப்பராக அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பூஸ்டப் பண்ணி நீங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப உங்களை சாஸ்திரமாக அந்த இதுக்கு உணர்வை நான் பயிர்ந்துக்கிறேன். சொல்ல எனக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் புதுசு சினிமாவுக்கு வந்து முதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும். எனக்கு யார் இன்ட்ரெஸ்ட்னா கமலஹாசன் சார், விக்ரம் சார், இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும். அந்த ஒரு ஆசை மட்டும் தான். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன். யார் போடுவாங்களா, யார் போனாலும் கம்பேர் பண்ணால் நான் போட மாட்டேன். நான் போடுவேன். எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப அங்கபாவமாக இருப்பேன். அந்தளவுக்கு நடிப்பை கொடுப்பேன். நான் யாராலையும் முடியாத செய்யறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்புல அரக்கம் இல்லை. அரக்கங்கிறதுக்கு மேலே ஏதாவது கண்டுபிடிக்குமா, அந்த அது நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன். இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்பி தான் அந்த படம் எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் பேச வரல. இந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. படம் நல்லபடியாக வந்துருச்சு. மக்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக இந்த படத்தை கொண்டாந்து காட்டினா போதும், அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டை எப்படி எட்டி பார்ப்போம்ல எப்படி, அதே மாதிரி தான் அந்த படம். அங்கே மேக்கப்பு அது இது எதுவுமே இருக்காது. அங்கே எதாச்சும் அப்படியே இருக்கும். அது பார்த்தோன்னா ரைட்டு, இதை பார்த்தோன்னா ஆஹா இந்த வீட்டில் இவ்வளோ, அதனால தான் அவங்க அப்படி இருக்காரா, இதனால தான் இப்படி இருக்கா, அதனால தான் பொண்ணு ஓடிச்சா, இப்படி இருக்கும். எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படியே பக்கத்தில் ஓட்டையை போட்டு பார்ப்போம் பாருங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப எல்லாம் இருக்குதோ அதான் அந்த படம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம். ஒரு யதார்த்தம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 12 நிமிஷம் இந்த படம் இருந்துச்சு. அந்த படம் இங்கு மிருகங்களோட பார்ட் 2 அது அந்த படத்தை நான் வெளியிடல. நான் இங்கு மிருகங்கள் வாழும் படத்தை நான் வெளியிட்டேன். ஏன்னா அது வந்து என்னோட எஸ் அஸ்வின்குமார்னு ஒரு டைரக்டர், இதில் முன்னாள் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து அந்த படத்தை எடுத்தார். அதை எடுத்து அந்த படத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதை 2-3 பேர் அவங்க பேர்லாம் சொல்ல வரும்ல,
பெரிய ஜாம்பவான்ஸ், பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து இந்த படத்தை இவ்வளோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட காசும் பேரும், நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்போ நான் வந்து ஒரு அவ்வளோ நம்பினேன் இந்த டைரக்டரை. அப்போ அவர் கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் படத்தை கட் பண்ணணும்னு எவனுக்கு அறிவு கிடையாது. நான் மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, நான் ஊர்ல இருந்து மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, எல்லாம் எனக்கு யாரு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது எனக்கும் தெரியல, அவர் சொல்றதே தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போட்ட காசு எடுக்கணுமே. என்ன சார் எப்படி சொல்றீங்க, நீங்க பேசாம நீங்க நான் எனக்கு நீங்க போட்ட காசு எடுப்பேன்னு சொல்லி நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். என்ன சசி நீங்க இப்படி சொல்றீங்க, போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது? ஐயோ அப்படின்னா சசி இப்படியே சொல்லியிருந்தீங்க, நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். சசி சார் என்ன சார் புரியல, என்ன சார் புரியல அப்படின்னாரு. புரியல என்ன இது மட்டும் உங்களுக்கு புரியலையா? அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன இப்படி சொல்றாரு அவனோட. அப்ப நான் ஏற்கனவே ஈரோடு, கரூர் இதுல இருந்து 2 ப்ரொடியூசர் வந்தாங்க. டைரக்டர் சொன்னாரு இதுக்கு ஆதாரம் இருக்கு, என்கிட்ட பென்ட்ரைவ்ல ஆதாரம் இருக்கு. இல்ல பணம் எடுக்கிற படம் போட்ட படம் எடுக்கும்போது நான் ரேஷன் வந்து பண்ணேன். அது மாதிரி சொல்லி அப்படியே சொன்னாரு. எல்லாம் கேட்டுங்க, பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன், பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன். இப்ப கூட 10 பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். யாரு கேட்டாலும் எந்த உலகத்தை கேட்டாலும் கொடுப்பேன். அவர் போய் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து நான் அவரை வந்து எப்படி அவர்கிட்ட பழகினேன்னா, சகோதரனுக்கு குடும்பத்துல ஒரு சகோதரன் மாதிரி தான் அவர்கிட்ட பழகினேன். அவங்க குடும்பத்துக்கு போறது, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யறது போறது, அவரு கேட்கறதுக்கு அவருக்கு அத்தனை செல்போன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ பணம். நான் கூட சாதா போன் தான் வச்சிருக்கேன், அவர் ஐபோன் வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் நான் சாதா போன் வச்சிருக்கேன், அவர் ஐபோன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்துல போய் நல்லது கெட்டது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்துல தலைவர் கூப்பிட்டு கேட்டப்ப அவருக்கு நான் 36 நாள் வேலை பார்த்தேன், 36,000 ரூபா தான் அவர் கையில கொடுத்தாரு, ஒரு 1000 ரூபாய் மணிக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி பெரியமான போய் சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, என்னடா இப்படி இருக்கான். சரி அது பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி சொன்னாலும் என்ன சார் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் படமே எடுக்க வந்தேன். இல்லை சார் நான் ஏற்கனவே வந்து ஈரோடுலேருந்து கரூர்லேருந்து 2 ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க, 50 லட்ச ரூபா பணம் போட்டால் நீ 60 லட்ச ரூபா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்கிட்ட என்னம்மா சொன்னேன், அவர் சரி சொல்றாரு. நான் என்ன சொன்னேன், சார் 50 லட்ச ரூபா சினிமாலாம் வந்து 50 லட்ச ரூபா போட்டால் எடுக்க முடியாது சார், போட்ட பணம் எடுக்கணும்னா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ என்னடா அது போட்ட பணத்தை எடுக்க அப்போ வராது பேர் தான் ப்ரொடியூசரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் முட்டாளா இல்லை அவரு என்ன முட்டாளா ஆக்கிட்டாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. சரி ட்ரிம் பண்ண சொல்லி கேட்டேன், அவர் முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி வந்து இப்ப ட்ரிம் பண்ணலன்னா இந்த போட்ட காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்துல அவ்வளோ இங்கு முருகன் படத்துல வந்து அவரு நானு என் படத்தை விடுங்க அவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாம் உழைச்சிருக்கோம். எல்லாரோட உழைப்பும் அது இருக்கு. அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்டா போயிடும் சசி. அதனால அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம், வாய்ப்பே இல்லை சார். அப்படி மீறி நீங்க ட்ரிம் பண்றதா இருந்தா இந்த படத்தை வந்து நீங்க பண்ணிக்கீங்க, என் பேரை போடாதீங்க, என் பேரை எடுத்துருங்க, நீங்க உங்க பேரை போடுங்க. உங்களுக்கு கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னா பாருங்க, முட்டை அறிவாளிங்க, அவனுக்கு பேரை போட்டுருங்க. அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்கா அது பயங்கர தப்பாயிரும். ஏன்னா அவரை சொன்னாக்கா அவருக்கு எதிர்காலமே வேஸ்டா போயிடும். ஏன்னா அவர் சொன்ன வேடைங்க அதை எனக்கு தேவையில்லை. அவர் சொன்ன அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணாரு, அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ட்ரிம் பண்ண எடிட்டரில் போகிறேன். எடிட்டரில் போய் சார் இது மாதிரி நான் ட்ரிம் பண்ண வந்திருக்கேன், இது மாதிரி ட்ரிம் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட எதுவும் பேசினாரா? சார் டைரக்டர் ஃபோன் பண்ணார் சார், அவர் வராத ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க, ஆனால் என் பேரை தூக்கிடுங்க அப்படின்னு எடிட்டரை வந்து டேரக்டர் சொல்லிட்டார். அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன். நானும் என்னோட சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா கவிமணி வினோ, என்னோட ரிலேட்டிவ் மூலியமாக எனக்கு பழக்கம். இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கேட்குறேன், இந்த மாதிரி என்னன்னு கேட்குறேன். கேட்டோன்னா அவங்க சொல்கிறார், எடிட்டர் சொல்கிறாரு, சார் எல்லாம் பண்ணித்தர சொல்லிட்டாரு டைரக்டர் அப்படின்ட்டாரு. திருப்பியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு, இது பண்ணிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணுறாரு யார் டைரக்டர். ஃபோன் பண்ணி சார் என் பேரை தூக்கிட்டு அவுட்டு கொடுங்க சார் அப்படின்றார். எடிட்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டர் பேரை யார் பேரை போடுறது, யாராவது இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டேன், சரி என் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஜான்னு போட்டேன். போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்க, திருப்பி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அங்க அடிச்சாங்க பாருங்க என்ன அடிய. ஒவ்வொரு ஏவிஎம் ஸ்டுடியோல அப்படி அழுங்க, இறக்கமே வரலங்க ஏவிஎம் ஸ்டுடியோ ஓனருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசா அட்வான்ஸா வேலை முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு 100 ரூபா தரணும் பெண்டிங் கிடையாது. எல்லாத்துக்கும் இதை வந்து நான் வரப்ப இதெல்லாம் பேசக்கூடாது, இதை மட்டும் பண்ணியிருப்பேனா சத்தியமா சொல்றேங்க. ஏன்னா
நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம். யாருன்னா உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும்தான். ஏன்னா இதை எங்கேயுமே என்னோட வழியவோ என்னோட இதை வந்து யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. அதனாலதான் எமோஷனலா நான் சொல்றேன். நான் இறந்துருந்தா இந்நேரம் ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். ஓப்பனா சொல்றேன், நான் இறந்துருந்தா 6 மாசம் ஆயிருக்குங்க. நான் வந்து இவங்களை குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்லீங்க என்ன பிளான் பண்ணி நான் உட்கார்லங்க. என்னோட வழி அதில் போட்டிருக்க பார்த்தீங்களா? அதில் போட்டிருக்கு பாருங்க. அது இந்த இடத்துல போட்டிருக்கணும், ஜானோட விடாமுயற்சியோட வெற்றின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா என்னோட வலிங்க, என்னோட வலி. இப்போ என்னை விட்டீங்கன்னா நான் அழுகுற தண்ணி வந்து இந்த இடத்த ஒப்பிடும். அவ்வளோ வேதனை. என்னோட மனைவி வந்து நான் படிச்சிருக்கப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி விட்டு ஓடிட்டாரு. என்ன இவர் எப்படி என்னை விட்டு போனாரு? வெறும் 2 டிப். அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்ங்க ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட் எடுப்பாங்க வாங்குவாங்க ஒரு படத்துக்கு? ஒரு 5 ஆர்டிஸ்ட் வாங்கலாம், 10 ஆர்டிஸ்ட் வாங்கலாம். 28 ஆர்டிஸ்ட்க்கு என்கிட்ட பில் இருக்கு. 28 ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காருங்க. 4 டிபி வாங்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்டிஸ்ட்களையும் ஃபுல்லா இருக்குது. ஏன்னா சரி அதை விட்டுருவோம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம் வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன 2 டிபி ஆர்டிஸ்ட் கையில் கொடுத்துட்டாரு. இதான் போறாங்க நம்ம போய் தெரியாத போயா அப்படின்ட்டாரு. அந்த 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா கூட நான் நிப்பாட்டிருக்கேன். 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா வந்து நிற்குது. அப்போ என்னோட உழைப்பை நினைச்சு பாருங்களேன். என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்திருக்கேன். என்னோட மனைவி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன். நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து சரி ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க என் ஒய்ஃபு, இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்தீங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, இடையில எழுதிச்சு பார்த்தேன், நீங்கள் முண்டிட்டு இருக்கீங்களா, செத்து போயிட்டான்னு என்னை பார்த்துருக்காங்க. எங்கேயாவது நடக்குமாங்க? நான் தலைவரை சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ சொன்னா பார்த்தீங்களா எல்லா பக்கமே அது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான். டிஏ பண்ணுறது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான், எடிட்டிங் பண்ண சொன்னா. எல்லாத்தையுமே நான் ஃபோன் பண்ணேன். இந்த இருக்க நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியும், நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும், நீ இப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்கல வேறு மாதிரி ஆயிரம் சொன்னா இல்லையா? ஒரே வார்த்தை தான். நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டிஸ்ட் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல, அவர் தான் பிடிச்சா அவன் வேலை செய்கிறான், பணத்தை கொடுத்துருக்காரு டிஏ, அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் பண்ணி பேசுகிறாரு. அதாவது நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கு என்னால் நம்ப முடியலங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து நான் சொன்னோம்னா அதாவது என்னை உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட பண்ணி எப்படி தட்டிங்கன்னா அது உங்களை தட்டும். ஆனா நான் யாரையுமே தட்டலைங்க இது வரைக்கும். ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு அவரை போய் நான் அவரு வேணான்னு போயிட்டாரு. அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பி போய் நான் போய் இடிச்சு வம்பளுக்கு இங்கே வரல. நான் வம்பளுக்குன்னு நினைச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்கு, பக்காவளுக்கு செல்வாக்கு இருக்கு, 4 இடத்துல போய் சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முடியும் என்கிட்ட நியாயம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அவர் எதுவுமே இப்ப நான் இப்ப பேசுறேன்ல இது எதுவுமே என்ன சம்மந்தம் இல்லாம என்ன போய் சொல்றாரு, சம்மந்தம் இல்லாம போயின்றாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிவில அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸ்ல போட்டுருவேன். எல்லாமே இருக்குங்க. நான் கூப்பிட்டேன் ஒரு சொன்னதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி அவரை பிளேம் பண்ணதுக்காக நான் செய்யல. என் போன்ல ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருந்துச்சு. அவர் தவறு பண்ணோன்னே தோண்டி எடுத்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என் போன்ல வந்து அந்த போன்ல வந்து ஓப்போல எல்லாரும் ஆல்ரெடி எல்லாம் எப்பொழுதுமே கால் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி போன் அப்ப இவர் சுஞ்சன பேசுற மனசு இவ்வளவு தாயா பிள்ளைய பழகணுமே, நம்பி இவ்வளவு காசை போட்டு செலவு பண்ணுமே, கோடி செலவு பண்ணுமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, படம் சார் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டைரக்டர் கொடுத்துருவார் சார். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல, நான் அங்கே வச்சு செஞ்சுக்கிட்டீங்க, ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு ப்ரொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி இடம் விசாரிப்பாங்க. அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார். நான் களவுக்கூலி தானே சார், பாவம் லெஜன்ஸ் அவர் பேர் யூஸ் பண்ணி தப்பாக நினச்சி அவர் மன்னிப்பு கேட்டுங்க. அவர் பேசுறது அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானே சார். நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா, யாரு டைரக்டர் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணாருன்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் பேசுறாரு பாருங்க பேச்சு, என்னமோ பெரிய 50 படம் எடுத்து சாதிச்சவர் மாதிரி பேசுறாரு, கொடுத்துட்டு வந்துருவாராம். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பழகின ஆள் இப்படி பேசுறாரு, என்ன சிசி அப்புறம் என்ன சார்? நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார்? நீங்க திருச்சி சார், நீங்க திருச்சி, நீங்க அங்கிருந்து வரணும்ல, உங்களுக்கு சிரமமா இருக்கு, புதுசு சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சினிமால. அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டேன், அவர் வேலையை விட்டுட்டான். ஏன்னா
2.5 வருஷமா அவருக்கு மாசம் வீட்டு வாடகை, அவருக்கு சாப்பாடு, அவர் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை, அவரோட தங்கச்சிக்குள்ள அவர் தங்கச்சி பொண்ணு இப்ப இறந்துருச்சு, சூசைட் பண்ணி இறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தாங்க. அது பிஎல் படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான். அந்த பொண்ணு பாவம், ஏதோ குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ ப்ராப்ளத்துல இறந்துருச்சு. அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன். ஆனா அப்பேற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி அவங்க வீட்டுல இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா அவங்க வீட்டுல பழகினேங்க. என்ன ஒரே செகண்ட்ல அப்படியே தூக்கி போட்டாருங்க. ஏன் என்ன சசி படத்தை வைக்கணும் சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்க இப்படிதான் கொடுத்துட்டு போவோம், நீங்க தான் பார்த்து பிரிச்சுட்டாரு, டக்குன்னு பிரிச்சுட்டாரு. என்னடா இவ்வளவுதான் ஒட்டி பழகினமே, ஒரு செகண்ட்ல நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, அப்ப கூட நான் கோவப்படல சார். இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன வாடா போடா கடா அசிங்கமா திட்டிருக்காரு. இதுக்கு போனோம் பாருங்க. அடுத்து என்ன பண்ணேன், டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பாத்தீங்களா. டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணேன். என்ன சொல்றதுனே தெரியலங்க. எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா, போற ஸ்பீட்ல ரிட்டர்ன் வந்துடுவேன். இப்படி வேகமா போவேன், வேகமா போற ஸ்பீட்ல அடிச்சு வந்து விடுவோம் பாருங்க, டம்முன்னு வந்து விடுவேன். ஏன்னா நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்க. நான் எல்லாத்தையும் பரப்பேட்டா காசு கொடுத்துருக்கேன். ஆனா எல்லா இடத்துலையும் பெண்டிங் வச்சிருக்காரு. கடைசியில வவுச்சர் புக்கு காணாம போச்சு சொல்லிட்டாரு. அதுவும் அவர் சொன்னது என் ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன். அவர் தேடி வச்சதை 386 ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா, இதை எனக்கு மனசு வலிங்க. இன்னைக்கு வந்து நீங்க சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும். நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க. நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் இங்கே வரல. நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன். இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்து ஆர்வம் உள்ளவங்கள டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே, நான் விஷயம் சொல்கிறேன், ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உள்ளதை எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்டர் இருக்கீங்களா, நல்ல கதை இருக்கா, நல்ல இது இருக்கா, அப்படி இருக்கா, படம் எடுக்க வந்திருக்கேன், 50 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா அப்படின்னு எந்த ப்ரொடியூசருமே கிடையாது சினிமால. டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி அவனை பார்த்து இவனை பார்த்துறான். ஆமா சார் அருமையா வச்சிருக்கேன் சார், ஒரு சப்ஜெக்ட் அருமையா வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க விட்ட படம் வச்சு பார்த்தீங்களா, டேய் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழகா ஒரு சின்ன சொன்னா பார்த்தீங்களா, ஒரு வாட்ச் ஒருத்தன் போய் 100 ரூபாய் கேட்க சொல்லுவாப்ல, அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார். அவர் போய் அசந்து பசிக்குது காசு பயா அப்படின்னா இவன் கேட்டான், கையில் என்ன போட்டிருக்காரு வாட்ச், எவ்வளவு வாட்ச் 100 ரூபா. இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது 1000 ரூபா போச்சு அந்த வாட்ச், என்ன சிங்கப்பூர் வாட்ச் சார், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணியாட்டு பண்ணிடுறேன் சார், இதை வந்து நீங்க ஒரு 1000 ரூபா 5 ரூபா கொடுங்க சார். அவரு பாருங்க அந்த மாதிரி அதுதான் அந்த ப்ரொடியூசர். யாரு அங்க தேமாறான் பாருங்க, அவன் தான் ப்ரொடியூசர். 400 ரூபா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டுல போய் சொல்லுவாரு, பாரு 1000 ரூபா போல 400 ரூபாய் வேண்டாம் மொக்க பயிர நீங்க தானே அவங்க மொக்க போட்டா வீட்டுக்கு போய் தான் தெரியும். படம் எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க, இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க, அந்த படத்துல எடுத்த டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. இப்படிலாம் ஏமாத்து வேண்டாம், நீங்க அவர்னஸா இருந்துக்கிறான்னு சொன்னது. என்ன மாதிரி முட்டாக்கள் தெரியலையே, என்ன மாதிரி முட்டாள்களுக்கு தெரியல. எனக்கு தான் அப்படி வந்துடுறோமே வந்துட்டு இது நான் வந்து சிரிச்சுன்னு சொல்றதா இல்ல அழுதுன்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா ஏன்னா இது எனக்கு இதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. இதனால எனக்கு இப்ப ஒருத்தர் சொன்னாரு, வரப்போ நண்பர் சொன்னாரு இப்படிலாம் நீங்க போய் பிரஸ் மீட்ல பேசுனீங்கன்னா புதுசா இருக்க வளர்ந்து வர டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி அவங்களுக்கு சொல்றேன், அப்பேற்பட்ட டைரக்டருக்கு நான் நடிக்காம இருந்து போயிருவேன். அவ்வளவுதாங்க. நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நான் ரோட்ல நின்று ஆடுறாமா ஆடிட்டு என் வாழ்க்கையை கழிச்சு போயிடுறேங்க. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, நான் ஏன் வந்து வந்துக்கிட்டு உண்மையை பேசுறாரு தெளிவா. நான் இது போய் சொல்றேங்க. நான் ஏன் போய் சொல்றேன், ஏன்னா எனக்கு இந்த தடம் வந்து நான் ஒரு அம்மாட எப்படி புள்ள போய் மறைக்காம எதுவும் சொல்லிடும், அது மாதிரி தாய்கிட்ட சொல்ற மாதிரி தான் உங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் பிள்ளை சேர்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டுங்க. சினிமா வந்து தவறா வரவங்களுக்கு அது பாடமா இருக்கட்டும். ஆடி ரேஸ் 5 லட்சத்துக்கு சொல்லிட்டு இல்ல அது விட்டுருவான். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு டைரக்டரா வந்து ஒரு படம் எடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்புறாங்கன்னா முதல் ப்ரொடியூசர் நேசிங்க. கண்டிப்பா நேசிச்சு அவங்களுக்கு நல்லபடியா கோஆபரேட் பண்ணி நல்லபடியா படத்தை எடுத்து உங்களுக்கும் லைஃப் தராருங்க.
உங்களுக்கும் ப்ரொடியூசர் அவர் படம் எடுத்து யாரை நம்பி வராரு வாழ்க்கைய பணத்தை பாவங்க ஒரு 50 லட்சம் அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவாங்க காசை எடுத்துட்டு வந்தோன்னே அதை எல்லாம் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னீஷியன்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இந்த படத்தை இங்கு மிருகங்களோட ஏன் யாரும் இல்லை பாத்தீங்களா அவங்க எல்லாம் என்ன தெரியல அதை ஏன் கதைன்னு சொல்றேன் டைரக்டர் யாரும் எடுக்கல ஏன்னா காசு கொண்டாந்து கொடுக்குறவன ஒன்றும் இல்லை ஒரு இடத்துக்கு போய் 4 பேர் நிற்கணும்னா கூட வீட்டில் இருந்து கிளம்புறப்ப பஸ்ஸுக்கு காசு வேணும் அதுக்கு ப்ரொடியூசர் வேணும் அங்கே குடிக்கிற டீக்கு காசு வேணும் அதுக்கு ப்ரொடியூசர் வேணும் மண்டையில் இருந்து என்னங்க பண்ண முடியும் காசு இருந்தால் எல்லாமே செய்ய முடியும் அதுக்காக நான் ப்ரொடியூசர் நான் காசு என்கிட்ட நிறையா இருக்கு நான் தும்முறா அப்படி பேசல உண்மையாக பணம் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைன்னு உலகத்தே தெரியும் பணத்தை புதைக்கனோட காசுலாம் புதைக்க முடியாது அது கண்டிப்பாக அதுக்கு அந்த வார்த்தைக்காக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காரு அதுல தான் நம்ம ஷூட்டிங் போறோம் இடத்துல நடிக்கிறோம் எல்லா இடத்துலயும் உட்காடுறோம் சாப்பிட்றோம் இங்கன்னா காத்தே வரல ஃபேனை போடு ஏசியை போடு ஏன்னா நானும் நடிகலாம் வரப்பேன் நானும் சொல்லிடுறேன் நானுமே கேட்க மாட்டேன் சொல்லிடுறேன் நானும் சொல்லிடுறேன் ஏசியை போடு ஏன் இங்க இல்ல ஏன் நான் நடந்து வர மாட்டேன் கால் டாக்ஸிலாம் கிடையாது எனக்குன்னு அந்த ஓலோ போட்டு தனியெல்லாம் நான் வரணும் அது மாதிரிலாம் வரணும் இது மாதிரிலாம் வரணும்னு கேட்குறீங்களே அதான் காசு யாரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா அந்த ப்ரொடியூசர் நாசமா போயிடணுமா இந்த படம் முடிஞ்சுங்க இந்த படம் முடிஞ்சிச்சு நல்ல 3 படம் இந்த படத்தை வந்து அந்த 2 மணி நேரம் 12 நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்ப இந்த படத்துல பாருங்க நல்லா இருக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்க இந்த படம் நல்லா இருக்கு அந்த பேர் வாங்குறது அவருக்கு தான் நல்ல பேர் வரும் இப்ப வந்து இந்த படத்தை வந்து அவர் மாதிரி ரிலீஸ் பண்ணா அந்த வந்திருக்குமா என்ன சொல்லிருப்பாங்க என் போட்ட காசு லாஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும் இவ்வளவு பேர் உழைச்சாங்களே டெக்னீஷியன் ஒருத்தர் பேசுறாரு ஒவ்வொருத்தரும் அங்க டெக்னீஷியன்லாம் எனக்கு ஆப்போசிட்டா டெக்னீஷியன் சரி அங்க படத்தில் நடிச்சவங்களும் என்ன எதிரியை பார்க்கறவே பார்த்தாங்க டைரக்டர் இப்படி ப்ரொடியூசர் ஏமாத்திட்டாரான்னு பார்த்தாங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணா இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் காசு போட்டாரு போட்டு எடுத்தா அவர் காசு எடுத்து நம்மளும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா அந்த புள்ள கணக்கு கேட்போமே நான் அதே மாதிரி அவன் கோடி கணக்கில் படத்தை போடுறான் அவன் கேட்க மாட்டான் அந்த ப்ரொடியூசர் பாவமாங்க அவன் தீண்ட புச்சர் வைக்கிறான் ப்ரொடியூசர் அந்த காசு போடுறாங்க அவனுக்கு வந்து அந்த உணர்வை கொடுப்பாங்க அந்த ப்ரொடியூசருக்கு என்னங்க டைரக்டர் முதல் சிந்திக்கணும் இந்த மனுஷன் எப்படி அந்த மனுஷன் எப்படின்னு எல்லாம் அந்த காசுல வாங்கி நம்ம வாழ்ந்தோமே இப்படி அநியாயமா நம்ம ஒருத்தரை போய் கைவிட்டுட்டு போயிட்டோமே இந்த 2TP ஆர்சிபி அவர் கொடுத்துருக்காரு இதுல ஒருத்தர் சொல்றாருங்க அந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் சொல்லி காதுக்கு வருது என்ன சொல்றாரு எங்க டைரக்டரு அவரை சென்சார் கூட பண்ண விட மாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு எங்க டைரக்டர் தெரியுமா யாரு இன்னொரு வருஷம் சொல்றேன் பாருங்க இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்ல வந்துட்டு நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு போறேன் அப்ப என்ன பண்ணிருக்காரு இவரு அமைதியா போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நாள் அவர் பேசுறேன் இது மேலே ட்ரிம் பண்ணியாச்சு நான் வந்து சார் அது உங்க விருப்பம் சார் பணத்தை போட்டிருக்கீங்க கஷ்டங்கிறீங்க அதெல்லாம் நீங்க இது பண்ணிக்கீங்க சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அந்த ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன் கண்டிப்பா ஃபிளாப் சார் இப்ப பாத்தீங்களா வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இதை வந்து ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு இந்த படம் ஃபிளாப்ங்கிறாரு அதுக்கும் ஆதாரம் இருக்கு அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது குதிரை முடியும் மாதிரி அவர் நாக்கு எங்கிட்ட திரும்பினாலும் குத்தும் எங்கிட்ட போய் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு அவர் இந்த பணம் வாங்கலன்னு சொன்னதுக்கும் அவர் பணம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு நான் அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எனக்கு பக்கத்துல நிகரா நினைக்கிறதுக்கு தகுதி இல்லை இல்ல எனக்கு இல்லங்க அவர் கேட்ட நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன் அவர் சாரு கேட்டது அருமையான கேள்வி இல்ல ஒரு நிமிஷம் தப்பா வச்சுக்காதீங்க அவர் கேட்ட நல்ல கேள்விதான் என்னங்க இதை வந்து வெற்றி விழாவா இதை பேசிட்டு இருக்கீங்க வெற்றிங்கிறது என்னன்னு தெரியுங்களா இல்ல வெற்றிங்கிறது என்னன்னா தோல்வியில தான் வெற்றியே வரும் இல்ல வெற்றிங்கிறது என்ன அது வெற்றி இல்ல அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்றது பேர் தான் வெற்றி அந்த வெற்றியை தான் நான் சொல்றேன் அவ்வளவு அதனாலதான் இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இதான் மேட்ரு சார் இந்த படத்துல மிருகங்கள் வாழும் இடம் சரிங்களா டைரக்ட் வந்து கண்டிப்பா ஒரு கதை சொல்லியிருப்பாரு ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு அப்பெல்லாம் உங்களால கட் பண்ண முடியாம இல்ல நிறைய பேருக்கு சஜஷன் சொல்லியிருக்கலாம் படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கறேன் நீங்களும் பார்க்கலாம் சரியா நான் என் ஸ்டோரி லைன்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா அவர் எடுத்து வச்சிருக்காரு நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சஜஷன் கேட்டீங்க நீங்க முன்னாடியே பண்றீங்க அதாவது ஒரு பவுண்டர் கொடுக்குறாங்க
ஒரு பவுண்டரை வாங்கி நம்ம ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் திருப்பி தெரிஞ்சுங்க. நான் ப்ரொடியூசரா இங்கே வரல. ப்ரொடியூசரா வந்திருந்தேன்னா நான் இவ்வளவு நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு. நான் ப்ரொடியூசரா வரல. நான் வந்து இங்க நடிக்க வந்தேன், நடிகராக தான் வந்தேன். நடிக்க வந்தப்ப அப்ப எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதனால இவர் பழக்கம் பண்ணல. இவர் என்ன சொன்னாரு, சரி சார் நான் கதை எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாரு. பேசினோன்னு எவ்வளவு செலவாகணும், சின்ன ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னார். அந்த பட்ஜெட்டா சார் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அப்போ ஒரு நட்பு ரீதியாக தான் உள்ள டிராவல் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதான் இப்பதான் கத்துக்கிட்டேன். அது நட்பு ரீதியாக டிராவல் பண்ண கூட தொழில் அப்ப தொழில் நான் பண்ணல. அதுக்கு முழு தப்பு அவரை முழுசா நம்பினதான் என்னோட மிகப்பெரிய தப்பு. அவரு அதுக்கு ஒர்த்தபிளா இல்லையா அப்படிங்கிறத நான் அதை யோசிக்கிறதுக்குள்ளாடி எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் வரல. அப்ப எனக்கு வந்து அவரை நம்பினேன், நான் அவரை நல்ல நட்பா நம்பினேன், நல்லா நேசிச்சேன். அதனால அந்த சூழ்நிலை தான். மற்றபடி நான் ப்ராப்பரா செஞ்சேன். நான் ப்ரொடியூசரா இப்போ எல்லாரும் ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்தா என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, அக்ரிமெண்ட் கிட்ட போல எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் பேச எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அவரு கூட படம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. எனக்கு நடிக்க மட்டும் தாங்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியாதுங்க. எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் 24 காட்டா எத்தனை காட்டுன்னு தெரியாது, கேமரா எது தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் காலமா தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்லி நடிக்கிற ஆர்வத்துலதான் ஒரு ஆர்வக்குள்ளாருன்னு நான் தான் ஆர்வக்குள்ளார். நீங்க எல்லாருமே அப்படிதான் இல்ல. இப்ப இவர் வந்து ஆக்சுவலா பணத்தை போடுறது அப்புறம் இவர் வந்து நடிகனா ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டைரக்டர் நம்பி பணத்தை போட்டு ஒரு ஹீரோ ஆகுறது ஆனார் தவிர, பட் கதை கட்டில ஒரு படம் எடுக்கல. யாரெல்லாம் ஒரு முறையை எல்லாத்தையும் எழுதி யாரு டெக்னீஷியன், யார் ஃபைட்டர், யாரு எடிட்டர்லாம் கேட்டு பண்ணல. நடிகருங்கிற ஆர்வத்தில் இவர் அந்த இது ஆசையில் சரி நம்ம இவர் நம்பி எடுக்க சொல்லி படத்தை போட்டு நீங்கள் வந்து வெற்றி விழாவில் இவ்வளோ குமுறாருன்னா அவர் பாதிச்சிருக்காரு மோகன். ப்ரொடியூசர் சார்னு சொல்லாதீங்க சார், ஃபைன் ஜான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நடிகர் பைஜான் இந்த ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து இங்கு மிருகங்கள் வாழ முடியும் சரிங்களா, நீங்க தான் எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. அப்போ இருந்தும் ஏன் வந்தது? அதான் சார் அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு வரலையோ, அன்னைக்கு இதுல சென்சார் ஆபீஸ் போயிருந்தேன் சார். அப்ப ஏர்வா சார் உள்ள கூப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து நீ தான் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்டப்பா. படம் அன்னைக்கு வந்து போய் பார்த்துட்டு நான் வெளியே உட்காந்துருந்தேன். வெளியே உட்காந்த அப்புறம் கூப்பிட்டாங்க. உள்ள போனேன், சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏசி அப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. என்ன சார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் வந்துச்சு. அது நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், நிறைய வாக்குவாதம் வந்துச்சு. அவங்க ஏசி தான் கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு 2-3 சொன்னாங்க. இந்த டைரக்டர் சொன்னார்ல, அவர் எடுத்தலே 2-3 சீன் தான் கொஞ்சோண்டு நல்லா இருந்துச்சு, அதையே தான் அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் எடுத்த அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, நான் போட்ட காசு டம்மி, நானும் வெளியே வர முடியாது, போடா மானியம் கிடைக்காது, மானியம் தானே கிடைக்காது, வாழ்க்கையே போச்சு. இதில் மானியம் என்னத்தரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் விட்டுட்டு போ, ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு. ஏன்னா அது அந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்குள்ள என்ன தெரியுங்களா, எனக்கு என்ன பயன் தெரியுங்களா, இவர் வந்து வேற ஏதாவது, ஏன்னா நான் திருப்பி சொல்லல, சினிமாவை நான் கற்றுக்கல. நான் சினிமா இப்போ கூட நான் முழுசாக கற்றுக்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் கற்றுருக்கேன். அந்த சென்சார் அதுக்குள்ளே போகிறது கூட இவர் வேற ஏதாவது தடை பண்ணி சென்சார், ஏன்னா இவர் சொன்னா பார்த்தீங்களா சென்சார் எப்படி வாங்கினாரு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு பயம் இருக்குமா இருக்காதாங்க. நான் வெளியூருக்காரன், என் சினிமா பத்தி எடுக்கல சார். அவரு இல்ல சார், நான் சொல்ல நான் என்கிட்ட வந்து அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டாரு. அவர் சங்கர் அசிஸ்டன்டும் கிடையாது, மனிதர் அசிஸ்டன்டும் கிடையாது. எந்த படம் எடுத்துக்காக சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்க ஏமாந்துட்டு இல்ல சார், நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. நான் வந்து அவர் என்ன வெட்டி விட்டார்ல, அனுபவம் இல்லை சார், வெட்டி விட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ண, நேராக போய் ஒரு போட்டோ ஸ்டில் ஷூட், ஒரு அஜித் குமார் அந்த பையன் பேரு. அந்த பையன் வந்து நம்ம படத்துல வந்து ஸ்டில் ஷூட்டுக்குறான்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்திருந்தாப்புல. அப்புறம் ரைட் ஓகே அது இருக்கட்டும், அந்த பையன்கிட்ட போய் அந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டேன். போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி டைரக்டர் சார் அவர்கிட்ட கேட்டு இல்லை டைரக்டர் பேரை மாற்றியாச்சு, அதனால் அதை மாற்றிட்டு என் பேர் ஃபைன் ஜான்னு போடுப்பான்னு அவர் சொல்கிறேன். சொன்னேன்னு அவர் சொல்கிறாரு, டைரக்டர் சார் கேட்கணும் அப்படின்னாப்புல. சரி சார் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். சார் டைரக்டர் கேட்டேன் சார், அவர் வந்து பேரெல்லாம் எடுத்தீங்க அவ்வளோதான், நான் அவனை அதை பண்ணிடுவேன் இதோ பண்ணிடுவேன் அப்படி ஒரு மிரட்டு, எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், நேராக சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சார் என்ன சார் இப்படி, அப்போதான் நேராக சாரை வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி நடக்குது போகுது வருது இது மாதிரிலாம் சொல்றாரு, அவர் போறான்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசினார். அப்ப சொன்னப்ப அவன் என்ன ரிப்பேர் பண்ணானா, சார் 36 நாள் ஷூட்டிங் நடிச்சா சார், டெய்லி 1000 மணிக்கு 36,000 சார் கொடுத்தாரு, அவர் 10 பைசா வாங்கல சார், எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பிரச்சனை அவர் பண்ணி விட்டார். சரி சார், இப்ப 3 நாள்ல வந்து வெற்றி விழான்றீங்க சரிங்களா? பெரிய படத்துக்குலாம் 3 நாள் வெற்றி விழா, பெரிய படத்துக்குலாம் 3 நாள் வெற்றி விழா கொண்டாடுறது வந்து சகஜமான விஷயம். ஏன்னா அவங்க 500 தேட்டர் 300 தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க.
நீங்க வெறும் வந்து ரிலீஸ்னு தெரியல 30 தேட்டர் 30 தேட்டர். இது என்ன வெற்றி விழா? ஆமா, இது எங்களோட செய்தி. என்ன சார் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. சார் நானே சொல்றேன் நான் உங்களுக்கு கேட்க பயப்படாதீங்க. இது சார். சார் இது ரொம்ப அவர் கேட்ட சார் உண்மையுமே சரியான கேள்வி கேட்டாரு. இப்ப பாருங்க, நான் அப்புறம் பாருங்க, இந்த படத்தை எடுக்கவே முடியாது, சென்சார் பண்ணவே முடியாது, ரிலீஸ் பண்ணவே முடியாது. நான் 3 நாள் ஓடிருக்கேன் சார். 30 கட்ட 3 நாள் ஓடிருக்கேன் சார். இந்த தைரியத்துக்கு தான் சார் இந்த வெற்றி விழா. அதுக்கப்புறம் சார் அது நீங்க சொல்லிருக்கீங்களா? நான் தான் போட சொன்னேன். இவர் தான் சார் தான் சொன்னார் போட சொல்லி. 1000 இருந்தாலும் வந்து அவன் வந்து நல்லவனோ கெட்டவனோ அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பிடிச்சிடாதீங்க. அந்த படத்தில் இருந்து நாளைக்கு ஒரு டைரக்டர் பேரில் உங்கள் பேர் வேண்டாம், நீங்கள் நடிகர் அந்த பிடிச்சா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் போட சொன்னேன். அன்பு சொல்லுங்க சார். நீங்க எல்லா இடத்துலயும் கதறீங்க, ஏமாறாதீங்க. ஆமா, இது ஸ்கோர் வரும்போது என்ன தோணும்? திட்டுவீங்களா? பயங்கரமாக திட்டுவேன். நான் இப்போ பாரு ஆர்டிஸ்ட்ல இப்போ படம் எடிட்டர் சொன்னார்ல, ஒரே வார்த்தை கிடையாது, ஏய் நீ யார் அப்படின்னு. எடிட் இல்ல அவங்களே இல்ல, டைரக்டர் யார் பாதிப்பட்டு வராங்க அவங்க கேட்க. அவனை எல்லாமே தெரியும். ஏன்டா அப்படி பண்ண சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏய் உனக்கு படமே அனுபவம் இல்லைன்னு ஏன்டா அப்படி பண்ண. இல்லை சார் நான் நல்லா தான் சார், அவர் எடிட்டி அவர் தான் சார் சரி பிடிச்ச சரியில்லைன்ற ஒரே வார்த்தை. சரி, ஆக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் ஏன் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? எதுக்கு மற்ற எதுக்குமே சப்போர்ட்? ஏன்னா இப்ப சொன்னீங்க, நீங்க சால்வ் பண்ண ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாரும் பண்ற தப்பும் பண்ணுங்க, நாங்க எங்க சைடு வந்தா மட்டும் நாங்க பாத்துக்கிறோம்ன்றீங்க. ஆமா, என்ன கேட்கறேன்னு சொல்றீங்க, என் சைடு வந்தா மட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, ஏன்னா கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. யாரு கேஸ் நான் கேட்டு சொல்லி நீங்க இப்ப சொன்னீங்க சார், சால்வ் பண்ணும்போது சரிங்களா, ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும்போது ரெண்டுமே செய்வோம். இல்ல இல்ல இப்ப ஒரே ஆள் நான் என்ன சொல்லிடுறேன். இப்ப வந்து எனக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்தினார், ஜெனி சார் அறிமுகப்படுத்தினார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார் அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட். இப்போ நீங்க வந்து எப்படி சார் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி சார் கொடுக்குறீங்க? அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஐஜி நீங்க பார்த்தா நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஏன் கூட அவர் நடந்த டிராவலை நான் சொல்றது அவர்கிட்ட, சார் இது மாதிரி நல்லா பண்ணார் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, டிரான்ஸ்பரண்டான எதா இருந்தாலும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாருங்க. அதை விட என்னை நம்பி வந்தா இப்பயும் சொல்ற, நீ தப்பா என்னை நம்பி வந்தா இறங்கி வரசி இறங்கி அடிப்பேன். டேரக்டர் சொல்லுங்க, இந்த இருக்காது, நான் உடனே போன் பண்ணி கேட்பேன். உடனே முத வார்த்தை நீ யாரான்னு தான் கேட்பேன். சரி, அப்புறம் உங்க மேல ஒரு சின்ன ஒரு விஷயம் வருது சார். வந்தா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு உங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ வந்து டைட்டில் டிசைட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க என்ன டைட்டில் வந்து கொடுத்துறீங்களா? ஆமா, அதுதான் எல்லா சங்கங்கள் நிறைய சங்கங்கள் வந்து டைட்டில் டிசைட் பண்ணிருப்பாங்க. அதே டைம்ல வந்து டிசைட் பண்ணிருப்பீங்களா? இப்ப ஒரு மாசமா தான் என்னட்ட தயாரிப்பாளர் சங்கத்துல முரளி சாரும் பாரதிய சங்கத்தில் மட்டும் இப்போதான் என்கிட்ட 2 மாசம் பேசிருக்காங்க. இப்போதான் அவங்களை கேட்டு போனோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே எங்க இஷ்டத்தை நாங்க செஞ்சோம். இதுக்கு முன்னாடி பல விஷயம்லாம் வந்து இப்போ வந்து அஜித் படமே ஏதோ ஒரு விஷயம் வந்து வச்சுங்களேன், ஏஆர் முருகதாஸ் வந்து ரெட்ட தலைமை எடுத்தாரு. அது வந்து ரஜினிகாந்த் படம் வந்தா கூட இப்போ நீங்க வந்து டைட்டில் ரிலீஸ் கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டேன். ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆயிடுது, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன். என்ன காரணம், அங்க வந்து சென்சார் போர்ட்ல வந்து எந்த டைட்டிலுக்குமே அங்கீகாரம் கிடையாது. யார் ஃபர்ஸ்ட் இப்ப வான்னு ஒரு படம் நாங்க பண்ணிட்டோம். ஆமா பண்ணிட்டோம். இப்போ நாங்க பண்ணிட்டோம் சார். நான் போக முடியாது. இப்போ உங்க சங்கத்துல ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க, சார் நீங்க டைட்டில் கொடுங்கன்றீங்க, நீங்க டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறீங்க, நான் வந்து எப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன ஆகும்? அங்க செல்லாது. அப்போ உங்க சங்கத்துல இருந்து ரிஜிஸ்டர் பண்ண செல்லாது. எல்லா சங்கத்திலுமே செல்லாது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சங்கத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க சரிங்களா? இப்போ இது புதுசா ஒரு வராரு, ஆமா வந்து சார் நான் கொடுப்பேன், நீங்க கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன். ஆனா வந்து அது செல்லாம யார் சொல்ல செல்லாது? இவரே நீங்க படங்க 3 வருஷம் எடுக்காம இருப்பீங்க. நான் எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டா நாங்க நீ நிப்பாட்டி வச்சிருக்கேன். எடுத்துட்டீங்க. எடுத்துட்டா நான் வந்து சென்சார் பண்ணிடலாம் இல்லையா? அதுதான் சார் எல்லாம் நடந்துச்சு வச்சுங்க. அந்த கதையெல்லாம் இல்ல, சென்சார் பண்ணிடலாம் இல்லையா? சென்சார் பண்ணல. சென்சார் பண்ணா ஏன் நாங்க போய் பண்ணிட்டா அவரு கிடையாது சார். நீ படமே எடுக்காம ரிசீவ் பண்ண என்ன சார் அர்த்தம்? என்ன என்ன சார், என்ன நல்லா கேட்டுங்க, எல்லா சரி எல்லாம் நான் மீடியா லெவல்ல சொல்லிட்டேன், ஆனா என்னால சென்சார் பண்ண முடியல. முடியல, நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து புதுசா ஒரு டைரக்டர் வராரு, டைட்டில் ரிசீவ் பண்ணி கொடுத்துறீங்க, அதே டைட்டில் தான். நீங்க அந்த நான் ரிலீஸ் பண்ற நேரத்துல நீங்க கேஸ் போடுவீங்களா? கேஸ் நாங்க போட மாட்டோம். எங்க சங்கத்துல யாருமே கேஸ் போட மாட்டோம். அந்த டைட்டிலே அங்கீகாரமே கிடையாது. கேஸ் போடுங்க, அந்த பையன் நீங்க பண்ணிட்டாலும் தம்பி மாத்தியும் சொல்லுவோம், அவ்வளவுதான். எங்க சங்கத்துல இல்லை, அவர் கேட்பார், தெளிவான வார்த்தை கேட்டாரு. நல்லா இப்பயும் சொன்னாரு, நிறைய சொல்லிட்டேன். எந்த ஒரு படத்து டைட்டிலுக்குமே சென்சார் போர்டில் அங்கீகாரம் கிடையாது.
யார் ஃபர்ஸ்ட் நான் இப்போ படம் பண்ணியிருந்தேன் நான் ஏற்கனவே சொல்லி ரஜினிகாந்த் படம் ஒன்று இப்போ எடுக்க வேட்டையாக எடுக்கிறாங்களே அந்த படத்தை வந்து என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க. நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி தயபசன்லேருந்து தினேஷ் பையன் ஃபோன் பண்ணி சார் வேட்டையன் படம் ரஜினி சார் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் அதை கொடுத்துறாங்கன்னு சொன்னான் அந்த பையன் தினேஷ். உடனே அந்த பையனை கூப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு அந்த பையன் பதிவு பண்ணி. அவர் ரஜினி சார் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே சன் பிக்சர்ஸ். உடனே தம்பி நீ மாற்றிக்க என்ன சார் நல்லப்பா அதை மாற்றி அவர் தான் பண்ண முடியாது இதுக்கு தான் கொடு அப்படின்னு கேஸுக்கு போனாலோ கோர்ட்டுக்கு போனாலோ 2 பேரும் வெளியில் வேஸ்ட் ஆகும், பணமும் காசு வேஸ்ட் ஆகும். டைட்டில் நல்லா கேட்டு இப்போ அவர் சொன்ன எந்த ஒரு சங்கத்துக்கும் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்கீகாரம் கிடையாது. ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு சப்போர்ட்டிங் தான் தவிர யார் ஃபஸ்ட்டு படம் பண்ணி அங்கே போய் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சென்சார் பண்ணிட்டு வந்துட்டா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தால் கூட அவர் படத்தை டைட்டில் மாற்றி தான் தவிர எங்கள் சங்கம் பண்ணியாச்சுன்னா முடியாது. இப்போ தான் நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் பேசி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பாதராஜ் சங்கம்லாம் பேசி இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். இல்லைன்னா கொடுத்துருன்னு சொல்லாப்புல இருக்குன்னு நாங்கள் இருக்கு சொல்லியிருந்தோம் தான் நடக்கிற உண்மை. நான் வந்து பேசிக்கலா எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் வந்து திருச்சியில பக்கத்துல ஒரு ஜிஎஃப்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து இந்த மணல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு ஃபீலிங்ல உள்ளவங்க இருக்காங்க. அங்க போய் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். அங்க ஒரு 2 நாள் வந்து அடிக்கடி போய் வாட்ச் பண்ணிட்டு அவங்க கூட இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு வந்து சரி இப்படி பண்ணணும் ஒரு உணர்வு எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த ஒரு இது. அதனாலதான் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால அப்படி பண்ணேன். அந்த குப்பை மேட்டெல்லாம் வந்து ஒரிஜினல் குப்பை தான். அந்த குப்பையெல்லாம் வந்து எதுவுமே செட்டப்போ எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் குப்பையில என்ன பண்ணேன் ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ஏதாவது ஏன்னா அந்த படம் ஆரம்பத்தில் டிராவல் பண்றப்ப பாத்தீங்கன்னா சொன்ன சார் சொல்ற மாதிரி பவுண்டர் கொடுத்தாருல அதுல ஒருத்தர் கொடுத்தோன்னே ஒருத்தர் வந்து கேட்டாரு என்ன சார் ஒரு ப்ரொடியூசர் நீங்க இதுல எப்பயா தான் வரீங்க ஓகேவா உங்களுக்கு இது அப்படி இல்லை சார் எனக்கு என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணேன் எனக்கு சீனை நானே அமைச்சிக்கிட்டேன். ஃபைட்டு எனக்கு இப்படி தான் வேணும். எனக்கு ஃபைட் மாஸ்டர் தான் ஃபைட்டை வந்து கேட்பேன் சார் எனக்கு இப்படி தான் கொஞ்சம் இப்படி தான் வேணும். இந்த என் பொண்ணவன் வந்து நான் இப்படி தான் கொள்ளுவேன் சும்மா தேவையில்லாத எடுக்க வேணாம் இப்படி தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறியா செய்யணும். அதாவது நான் அவனை கொள்ளணும் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனை படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறையா அந்த கிளைமேக்ஸ் தத்ரூபமா இருக்கணும். ஒரு இன்னைக்கு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு இந்த படம். நான் வந்து திருப்பி சொல்றேன் இவ்வளவு தூரம் ஓப்பனா மேக்சிமம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நான் தான் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் யாரும் பேசுவாங்கன்னு தெரியாது. ஏன் பேசுறேன்னா இதுக்கப்புறம் இதனால என்ன விளைவு வந்தாலும் நான் சந்திக்க தயார். நான் எதை பத்தி கவலைப்படல. ஏன்னா எனக்கு முழு நிம்மதி என்ன தெரியுமா எனக்கு முடியவே முடியாதனால அந்த படத்தை 3 நாள் ஓட்டிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இல்ல படம் நல்லா இருக்குன்னு பேர் வாங்கிட்டு அது ஓடுது அவ்வளோ அலால்பட சூப்பர் ஸ்டார் படம் தான் ஓடாம இருக்கு. அதெல்லாம் தான் பார்ப்பதில்ல. இவரோட தகுதிக்கு சினிமாவே தெரியாம ஒரு ஹீரோவாகி படமும் போட்டு நீ ரிலீஸ் பண்ணி நீ உங்களுக்கு சக்சஸ் பண்ணிட்டுனா இதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுதாங்க 100% உண்மை. இன்னொன்றுதான் ஒரு பைஜான் நின்று இருக்காரு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்புறம் அதை ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறாரு. அதனால உங்க முன்னாடி நின்று நீ சென்னையில வச்சுருக்கா பாருங்க. அன்னைக்கு சொன்னது மாதிரி தான் இன்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து வந்து எந்த ஒரு சினிமாவும் தெரியாம இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து நீ பிரஸ் மீட் செக்ஷன்ல வச்சு அது ஒரு நாள் ஓடலாம் சரி ஒரு ஷோ ஓடலாம் சரி படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டாட பாரு. அதுதான் இன்னைக்கு சினிமா ஆரம்பிச்சதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள்லாம் பணத்தை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி செத்தே போயிருக்காங்க. எத்தனையோ உங்களுக்கு தெரியல எத்தனையோ நடிகர்கள் செத்துருக்காங்க எத்தனையோ ப்ரொடியூசர் செத்துருக்காங்க எத்தனையோ டைரக்டர் இடுக்காலெல்லாம் வந்து படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியல வாழ்க்கையாக இருந்திருக்காங்க. அதையெல்லாம் மீறி இவர் வந்து ஜெயிச்சு வந்து நிற்கிறாருன்னா இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏற்கனவே நான் 2 பேர்த்த சொன்ன பார்த்தீங்களா அந்த 2 டைரக்டரும் இதே சாலிகிராமத்துல லட்சக்கணக்கில் என்னை ஏமாத்தி அவங்க விட்டாங்க. அதை பார்த்துருந்தவர் தாங்க இவரு. அந்த டைம்ல கூட இருந்தவர். அவருக்கு அப்ப என்ன என் கூட எப்படி பழகிருக்கணும் அந்த நான் பழகினேன். அவர் ரிட்டர்ன்ஸ் அப்படி பழகல அதை விட்டுருவோம். அந்த மாதிரி நான் என்ன ஒரே சொல்லிடுறேன் விஷயம். நான் ஒரே வந்து நான் இந்த இதுல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒன்று சொல்ல வர்றது என்னன்னா தயவுசெய்து புதுசா டைரக்டரா வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஏமாத்தாதீங்க. இல்ல நல்லா யோசிச்சு ப்ரொடியூசரை காப்பாத்தி அவங்களுக்கு போட்ட பணத்தை அட்லீஸ்ட் லாபம் எடுத்துக்காட்டி பரவாயில்ல. நீங்க உங்களோட மைண்டுக்காக ப்ரொடியூசரை உருவாக்குறீங்க. ப்ரொடியூசர் வந்து எந்த டைரக்டர் உருவாக்குறது இல்ல டைரக்டரா ப்ரொடியூசர் உருவாக்குறீங்க. இந்த மாதிரி செய்யணும் அப்படி செய்யணும் உருவாக்குறீங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வாங்குற காசுக்கு விசுவாசமா இருந்து எல்லாம் அவங்களுக்கு அந்த காசுக்கு வந்து உண்மையா இருந்து நிறைய பேர் சாலிகிராமத்துல பாத்தீங்கன்னா அங்க இருங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல இருக்கல அது மாதிரிதான் என்ன ஆக்க பார்த்தாங்க. நான் சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படின்னு போறேன்ல அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து எந்திரிச்சு இப்படி வந்து உட்காந்துருக்கேன் உங்கள்கிட்ட. இல்லைன்னா நானும் எங்கேயும் மிருகங்கள் வளர்ப்பதுல இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இந்த ஆக்க பார்த்தாங்க. நான் ஆவல இது மாதிரி எல்லாரும் ஆக முடியுமா எல்லாம் என்ன சொல்லுவாங்களா சொல்ல முடியாது.
அல்ல பாவங்க என்னன்னா பாருங்க, இப்ப ஒரு ஆள் ஏமாத்தினால இப்ப இவர் ஒழுங்கா அந்த படத்தை எடுத்து பண்ணியிருந்தா டேரக்டர் இருந்தா அந்த படம் அடுத்த ஒரு படம் பண்ணுவாரு. இப்போ உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த ப்ரொடியூசர் வந்து காப்பாற்றுறது டேரக்டர் தான். அவங்க உள்ள வந்து அடுத்த டேரக்டரோட வாழ்வாதாரம் வீணாக போயிடுது. ப்ரொடியூசரோட அடுத்த படம் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்காக அந்த சினிமாவை நம்பி நேசிக்காம பேருக்குன்னு வர்றாங்க பாருங்க, அவங்க தான் பின்னாடி போகிறாங்க. அந்த சினிமாவை நேசித்து வர யாருமே தோத்ததில்லை தான் நான் அடிக்க சொல்லுவேன். நான்லாம் வந்த அனுபவத்தில் தான் இவ்வளோ மோன்னு கேட்டார். சினிமாவை கரைச்சி குடிச்சு தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற காரணம்னா எல்லாமே தெரியும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, பொறிக்காக இருந்தாலும் சரி, எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்து வந்தான்னு சொல்கிற காரணம்னா நான் ஏன் உடனே பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஒருத்தர் ஏமாத்திர ஒரு லைஃப் இவர் ஒரு படம் எடுத்து இப்போ ஜெயிச்சார்னா அடுத்த யாருக்கா ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுப்பாரு. இப்போ தோற்றப்படுறது அடுத்த ஒரு பிடிச்சி நம்ம தேடணும். அடுத்த என் சங்கத்துக்கு ஒரு நல்ல வாழ் வரணும். அது ஒரு டேரக்டர், அந்த டேரக்டர் அடுத்து படம் பண்ணுவானா பண்ண மட்டும் தெரியாது. அதனால தான் அவர் என்ன சொல்ல இவ்வளோ ஆதாயத்தை கொட்டது காரணம் என்னன்னா சினிமா நேசிடுங்க, எல்லாருமே தெளிவாயிருங்க, என்ன மாரி பிடிச்சர் யாரும் ஏமாத்தாதீங்க தான் சொல்றாரு. வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் லைனா வாங்க, சால்வ போறாரு. எனக்கு வந்து எப்பொழுதுமே வந்து எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா எனக்கு ரொம்ப இதுல சந்தோஷம். அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா என்னோட ஒரு நிமிஷம் அதாவது நான் வந்து இந்த படத்தை இங்கு மிருகங்கள் வாழ படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எப்படி இவர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, இவர் சப்போர்ட்டா இருந்தாரு, அது மாதிரி இந்த கவிமணி வினோத் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அது மாதிரி நீங்க வந்து என்ன யாருமே முகம் தெரியாது, என்ன இவ்வளவு கொண்டு போய் ரீச் பண்ணி என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க தான். உங்களோட வாழ்நாள் கூட எங்க உயிருக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் நான் மறக்கவே மாட்டேன். அவங்களால அதுக்காக நான் உங்களை எல்லாத்தையும் கௌரவப்படுத்தணும்னு தான் என் மனசுல அவ்வளவு ஆசை. என்னோட முடிஞ்ச